ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 வருஷம் நல்லா பண்ணுறாங்க, இந்த வருஷம் வந்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி லாஸ் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறதோட காரணம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே தாங்க. நம்மளோட ஆப்ரேஷன் சரியில்லைங்கிறது தான் நம்ம சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கி சவுத் இந்தியாவில் விற்கிறது, சவுத் இந்தியாவிலேருந்து வாங்கி நார்த் இந்தியா போகிறது, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பர்ச்சேஸ் பாயிண்ட்ல தான் நம்ம வந்து தப்பே நடக்குது. அந்த பர்ச்சேஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் நம்ம டைரெக்டாக வந்து அங்கே உள்ள கஸ்டமர்கிட்டே ஆர்டர் கொடுத்துட்டு போயிடலாம். சில பேர் அது இல்லாமல் அவங்க வந்து நம்மளோட ஸ்டாஃப் அங்கே ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குங்கிற தப்பை தான் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கும் போது நம்மளோட ஸ்டாஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹைலைட்டு, நம்மளோட பிஸ்னஸ் ஹைலைட்டு, எங்கே ஏற்றுறோம், என்ன வாங்குறோம், என்ன ரேட்டு, என்ன ப்ராஃபிட், எல்லா ஷெட்யூலுக்குமே உள்ளே போயிடுறாரு. பில்லிங் ஆக்ட் எல்லாமே பார்த்து பண்ணி நல்ல தொழில் படிச்சுட்டு நமக்கு எதிரியாகவே அவர் மாறி வந்துருந்தாரு. ஸோ அதனால தான் இன்னைக்கு 2 வருஷமா இருந்த கம்பெனி நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிருது. ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுனா நம்மளோட டைரக்ட் கண்ட்ரோலு, மேக்சிமம் நம்ம ஆளே வைக்காம பில்லிங் செக்ஷனை வச்சுக்கிட்டு கரெக்டாக இருந்து பேமெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பாங்க நம்ம அங்கே உள்ள கஸ்டமரு. ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நம் தொழில் நம் கையில் தாங்க. நன்றி. நானும் ஜெயசீலன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.